distinguished guest of the event, Mr. Nagaraj Pandey, respected Chairman, Trustee, Joint Secretary, Principal, Dean, Heads of Departments, faculty members, parents and my dear students, good morning to all. இது ஒரு பிரின்சிபல் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. 12 வருஷம் 14 வருஷம் காலேஜ் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு ஒரு பெரிய கனவுகளோட எதிர்பார்ப்புகளோட வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டேஜ் காலேஜ் லைஃப்குள்ள என்ட்ரு இருக்கிறீங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம கனவு கண்ட மாதிரியே கல்லூரி வாழ்க்கை இருக்குமா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறதுக்கான பதில் நீங்கள் எந்த மாதிரி கனவுகளோட வந்திருக்கேங்கிறத பொறுத்து இருக்கும். சரி, நான் சினிமாவில் பார்க்குறேன், அப்படி ஒரு கல்லூரி வாழ்க்கை இருக்குமா, அப்படி ஒரு கனவுகளோட வந்திருந்தேன்னா இருக்காது. பட் இதை நான் வாழ்க்கையில் இதை சாதிக்கணும், இதை நோக்கி போகணும், அதுக்கு கல்லூரியில் எனக்கான ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோட வந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். We'll always try our level best to ensure that all your reasonable expectations are met. உன்னுடைய reasonable expectations என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுங்கிறது நாங்கள் எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த சென்ஸ், நான் நல்லா படிப்பேன், நல்லா மார்க் வாங்கணும், நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், இல்லை நல்லா ஸ்டார்ட் அப் போகணும் அப்படின்னா இட் பிகம்ஸ் ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன். டெஃபினட்டாக அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுவோம். நான் காலேஜுக்கு வருமானே அட்டண்டன்ஸ் கொடுத்துருவீங்களா, இல்லை எக்ஸாமில் மார்க் கொடுத்துருவீங்களா, இது அட்டானமஸ் காலேஜ் வேறு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிகம் அன்ரீசனபிள் அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் அஸ் டு மீட் தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் சரியாக செய்ய மாட்டேன், எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு இருக்காது. ஸோ தட்ஸ் ரீசன் ஐ செட் ஆல் யுவர் ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி மெட். ஒன்று, நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கும் போது நம்மளோட சொன்ன பல கனவுகளோடு வந்திருப்பீங்கன்ட்டு. மெஜாரிட்டி இங்கே வந்திருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லலாம், you want to make a career out of your education. That's the reason you are here. இந்த 4 ஆண்டு கல்லூரி வாழ்க்கையை, கல்லூரி படிப்பை வச்சு உங்களுக்கு ஒரு கரியர் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. நீங்களும் இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருமே. அப்படி எப்படி ஒரு கரியர் உருவாக்கிக்க போகிறோம் அந்த 4 வருஷத்தை பேஸாக யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளாக பிரின்சிபல் காலேஜ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக சொன்னார். நான் உன் கரியருங்கிறத வச்சே சொல்கிறேன். யூ வாண்ட் டு மேக் அ கரியர் அவுட் ஆஃப் யுவர் எஜுகேஷன். கரியர் ஸ்பெல் பண்ணிங்கன்னா CARER, ரைட்? அந்த கரியரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் C, இஃப் யூ வாண்ட் டு மேக் அ கரியர் அவுட் ஆஃப் யுவர் எஜுகேஷன், அந்த ஃபர்ஸ்ட் C-யை 2 விஷயமா நான் பாரு. ஒன் ஃபார் curiosity, the other one for competence. Curiosity அப்படிங்கிறது ஏதோ ஒரு புதுசாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்வம். இதே எப்படி இருக்கக்கூடாது, ஏன் why not this way அப்படிங்கிற ஒரு இதை லேர்ன் பண்ணிக்கணும். ஏன் அதனால அப்படி நடக்குது, என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுட்டே போகணும். நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். 3ஆம் கிளாஸ் பசங்கிட்ட பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், 2ஆம் கிளாஸ் பசங்கிட்ட பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கேள்விகள் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும், ஏங்கிறது வந்துகிட்டே இருக்கும். வேற அப்படியே மேலே வர வர 11th 12th வரும்போது அப்படியே அது குறைஞ்சிட்டு வரும். காலேஜில் வரும்போது இன்னும் குறைஞ்சிடும், இந்த கேள்வி கேட்குற குணமே குறைஞ்சிடும். அது குறையவே விட்டுறாத. அந்த கியூரியாசிட்டி லெவல் எப்பவுமே கீழே போகக்கூடாது. ஏன் எதனால் நடக்குது? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் ஆப்பிள் வந்தப்போ ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுனால தான் ஏன் அந்த ஆப்பிள் மேல இருந்த ஆப்பிள் கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும்போது தான் then came Newton's law of gravitation. நல்ல கியூரியாசிட்டி எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், ஆப்பிள் எடுத்தால் சாப்பிடணும்னு தோணும். பட் அவருக்கு வித்தியாசமான ஒரு திங்கிங் வந்து, ஏன் இந்த ஆப்பிள் மேல இருந்து கீழே வருது, மேலே போகல இல்லையா? அந்த ஒரு கியூரியாசிட்டி உனக்குள்ள இருக்கிற கியூரியாசிட்டியை குறையாம, பை நேச்சர் நமக்கு சின்ன வயசுல கியூரியாசிட்டி உண்டு, பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது குறைஞ்சிட்டே வரும். அது குறையாத பார்த்துக்க வேண்டியது உங்க டாஸ்க். செகண்ட் திங், இட்ஸ் ஆல் அபவுட் காம்பிடன்ஸ். நீ நல்ல வேலைக்கு போகணும், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணும், எது பண்ணணும்னு நினைச்சினாலும் யூ நீட் டு ஹேவ் திஸ் காம்பிடன்ஸ். காம்பிடன்ஸ்ங்கிறது இட் ஹஸ் 3 காம்பனன்ட்ஸ்: யுவர் நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட். இது 3 இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உன்னால ஒரு நல்ல வேலை வாங்க முடியும்,
ஒரு நல்ல பிசினஸ் பண்ண முடியும், கண்டிப்பா செய்ய முடியும். இப்போ பிரின்சிபல் மென்ஷன் பண்ணும்போது நம்ம பிளேஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. சரி, லாஸ்ட் இயர் 24 பேட்ச்ல கிட்டத்தட்ட 825 ஸ்டூடெண்ட்ஸ் 1500க்கு மேல ஆஃபர் வாங்கி பிளேஸ் ஆனாங்க. தட் மீன்ஸ் about 93% of the students who opted for placement got placed. 93% students they got placed in very good companies with the highest package of 23 lakh rupees. And more than that, கிட்டத்தட்ட 288 ஸ்டூடெண்ட்ஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆஃபர் வாங்கினாங்க. More than 400 students have got 4 lakh plus offers. இன்னும் சொல்ல போனா கடைசியா அவங்க முடிச்சு போன ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிச்சு போன ஸ்டேஜ்ல டிசிஎஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் நேஷனல் லெவல் டிரைவ் பண்ணாங்க. அந்த டிரைவ்ல across இந்தியால one of the best conversions our students had. 206 பேர் பிளேஸ் ஆனாங்க. அதுல 3 பேர் பிரைம் ஆஃபர் வாங்கினாங்க 9 lakh பேக்கேஜ், 58 பேர் டிஜிட்டல் ஆஃபர் வாங்கினாங்க 7 lakh பேக்கேஜ். இது அவங்க காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது, மேபி லாஸ்ட் இயர் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. பட் நார்மலா அவங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல வர்றவங்க லாஸ்ட் டைம் லேட்டா காலேஜ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வர முடிஞ்சது இல்லையா? இட் happened because of the kind of competence the students had, the kind of training they had. இது அந்த competence மட்டும் டெவலப் பண்ணிட்டேன்னா then sky is the limit for you. நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் 24 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் தான். உங்க சீனியர் 4 வருஷத்துக்கு இப்ப முடிச்சு போயிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கூட உங்க பேரண்ட் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட் இங்க இல்லாதனால பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி காலேஜ் அவார்டு வாங்குறதுக்காக அந்த ஸ்டூடெண்டோட பேரண்டிங் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டூடெண்டோட நேம் கிருத்திகா. ஏஐடிஎஸ் கோர்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி லாஸ்ட் இயர் முடிச்சாங்க. அந்த பொண்ணு I met her on 2 occasions. First time அந்த பொண்ணு மீட் பண்ணும்போது she came for a request. இந்த மாதிரி கனடால ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு போற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு, அதுக்கு போறதுக்கு ஒரு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அப்ப நான் கேட்டிருந்தேன் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருந்தப்போ, தட்ஸ் ஃபார் பர்சூயிங் எம்எஸ் இன் கனடா. இதை கிளியர் பண்ணணும்னா எனக்கு கனடால எம்எஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், ஸோ நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கேட்டேன், எப்படி உனக்கு இந்த கனடால இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் ஒரு ஆஸ்திரேலியன் ப்ரொஃபஸர் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு அந்த ஆஸ்திரேலியன் ப்ரொஃபஸர் எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்டப்போ, சார் நான் ஏல ஒரு புக் எழுதினேன், அந்த புக்கை அவர் எனக்கு ரிவ்யூ பண்ணி கொடுத்தாரு, then we got connected with each other, then he mentioned about this course, இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி சொன்னாரு அப்படின்னு. then I was really happy about it, discussed with chairman and offered her help and she went for that. அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. confirmation, she is doing her MS in Canada with 100% funding from the Canadian government. இந்த பொண்ணு செகண்ட் டைம் மீட் பண்ணேன். பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி காலேஜ் இன்டர்வியூல I met her again. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்டேன், இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு சார், நான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த 1 year கேப்ல 6 months to 1 year கேப்ல என்னமா வேற என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டப்ப I was asking her, are you still connected with that Australian professor? அந்த ஆஸ்திரேலியன் ப்ரொஃபஸர் கூட இன்னும் கனெக்ட் ஆயிருக்கியா, பேசிட்டு இருக்கியான்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லிச்சு, சார் ஐ ஹவ் ஆல்ரெடி சர்பாஸ்ட் திஸ் லெவல். அந்த லெவல் விட்டு நான் ஏற்கனவே அடுத்த லெவலுக்கு மேல போயிட்டேன். இப்போ நான் எம்எஸ் போய் கனடால என்ன பண்றோம், நான் 100% ஃபண்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா பண்றோம். அதே மென்டர் தான் அவரும் பண்றாரு. ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் கனடா, அவருடைய கை காசு போட்டு அவரும் பண்றாரு, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் அவர்கிட்ட கோர்ஸ் பண்றோம். I have reached that level. அது மட்டும் இல்ல, she got an offer from IBM for 22 lakh rupees. 22 லட்சம் ரூபாய் பேக்கேஜ்ல எனக்கு IBM ஒரு ஆஃபர் வந்துச்சு. பட் I'm not interested in joining for 22 lakh package. I want to pursue my MS. And she also became an ambassador for Google Cloud Platform. Various companiesல நம்ம இப்போ இன்ஃபோசிஸ்ல இருந்து நமக்கு லெக்சர் டெலிவர் பண்ணுவாங்க, காக்னிஷன்ல இருந்து டெலிவர் பண்ணுவாங்க, டிசிஎஸ்ல இருந்து பண்ணுவாங்க. இந்த பொண்ணு இன்ஃபோசிஸ்ல போய் இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயிஸ் 360 பேருக்கு செஷன் ஹேண்டில் பண்ணாங்க கூகுள் கிளவுட் யூஸ் பண்றதுல. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்ட்டா, இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், அந்த ஸ்டூடெண்ட் +2 முடிச்சுட்டு வரும்போது ஒரு சிட்டில இருந்து ஒரு மெட்ரோ பிளேஸ் இருந்தே வரல, ஒரு லோக்கல் நம்ம நாமக்கல் பக்கத்துல இங்க ஒரு லோக்கல் பிளேஸ்ல இருந்து தான்
வந்தாங்க, ஒரு லோக்கல் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்தாங்க. சி டெவலப்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வாய்ப்புகள் என்னன்னு தேடி ஒரு 4 வருஷம் முடிச்சு போகும்போது நம்ம இப்ப நான் சொன்னது வந்து மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூட்ஸ் லைக் ஒரு ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல வர்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னால வர முடியுது அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ ஆல்சோ. provided you are willing to walk that extra mile to improve your level of competency. அதுக்கு நீ ரெடியா இருந்தேன்னா as I said earlier, sky is the limit. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க ரோல் மாடல் எடுத்துட்டு if it is possible for her, why not for me? அந்த பொண்ணால பண்ண முடியுதுன்னா என்னால ஏன் பண்ண முடியாது? may not be the same achievement. வேற ஏதோ ஒரு ட்ராக்ல உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீ பண்ண முடியும். Right? So always work on your competence. That's what I mentioned about C, curiosity and competence. Second, A, adaptability and impact. இன்னொன்று சேர்த்துக்கணும், எய்ம் ஒன்று வச்சுக்கணும். நிறைய பசங்களுக்கு ஒரு எய்ம் இருக்காது. நிறைய பேர் சாரி டு சே திஸ் சார், ஏதோ ஒன்று பேரண்ட் பணம் சேர்த்து விட்டாங்க, எது காலேஜ் சேர்ந்துருக்குன்னு தெரியல, ஆனா வந்து சேர்த்து விட்டாங்க, சேர்த்துட்டேன், அப்புறம் பார்ப்போம். அப்படி இல்லை. என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம்? வாட் இஸ் மை எய்ம்? நான் 4 வருஷம் கழிச்சும் போது எந்த ஸ்டேஜ் போகணும்? இதுக்கு உனக்கு கிளியர் எய்ம் இருக்கா? கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா பஸ்ல ஏறும்போது நமக்கு எய்ம் இருக்கு இல்லையா? கரூர்ல போய் பஸ் ஏறணும்னா மேட்டூர் போகணுமா, சென்னை போகணுமா, இல்ல மதுரை போகணுமான்னு தெரிஞ்சுதான் பஸ் ஏறணும். ஒரு எய்ம் இல்லாத ஏதோ ஒரு பஸ்ல ஏறிக்க முடியாது. இல்ல, ஒரு பஸ் ஏறி ஒரு 3 மணி நேரம் டிராவலுக்கே நம்ம கிளியரா ஒரு எய்ம் இருக்கும்போது, ஒரு கோல் இருக்கும்போது, 4 வருஷம் காலேஜ் லைஃப் அவர் டாக்டர் சுந்தரராஜ் சொன்ன மாதிரி உன்னோட பின்னாடி 40 வருஷத்தை டிசைட் பண்ண போற இந்த காலேஜ் லைஃப்ல எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். இன்னொன்னு அடாப்டபிலிட்டி. You need to embrace change. சொல்லுவாங்களே, மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்க பிரின்சிபல் சொல்லும்போது சொல்லிருக்காரு, எல்லாமே ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் வந்துருச்சுட்டு. காலேஜுக்கும் வந்தோம். சரி, 5 இயர்ஸ் முன்னாடி நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்றது ஒரு ஆப்டிடியூட் ட்ரெயின் பண்ணுவோம், கொஞ்சம் கோடிங் பண்ணாங்கன்னா போதும், பையன் பேச ஆகலாம் அப்படின்னு இருந்துச்சு. திங்ஸ் ஆர் சேஞ்ச் நவ். வெறும் ஆப்டிடியூட் மட்டும் பண்ணி கொஞ்சம் கோடிங் மட்டும் தெரிஞ்சா பண்ண முடியுமான்னு முடியாது. ஏன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனிஸ் வந்து ஒரு கேண்டிடேட் எடுத்தாங்கன்னா அவங்க ட்ரெயினபிளான்னு பார்த்தாங்க. நல்ல ஆட்டிடியூட் இருக்கா, ட்ரெயினபிளா அப்படின்னு பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து ட்ரெயினபிளான்னு பார்க்கல. சொல்ல போனா ஸ்டேட் அவைலபிள் ஆர் ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணி உள்ள இன்டெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற லெவல் கம்பெனிஸுடைய எதிர்பார்ப்புகள் மேல போயிடுச்சு. ஏன்னா கம்பெனிஸ்க்கான அவங்களுக்கான ப்ராஃபிட்ல மார்ஜின், ஐ மீன் ப்ராஃபிட் ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. அதனால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேல போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி நம்ம காலேஜ்ல எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம தகுந்த மாதிரி டியூன் பண்ணி தான் ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். உங்களால் எப்படித்தான் இருப்பேனே, எனக்கு இப்படிதான் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, நான் காலையில ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுமே, நைட் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு மேல அகாடமிக்ஸ் பத்தி யாரும் பேசக்கூடாது, நான் அப்படித்தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இல்லை. திங்ஸ் ஆர் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்றது 2 மாசம் கழிச்சு அவுட்லேட் டெக்னாலஜி ஆயிடுது. நம்ம சிந்திக்கவே முடியாத லெவல்ல வேகமா வளர்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாற்றங்கள் எதுன்னு, எஸ்பெஷலி இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாற்றங்களை அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதுலயும் நம்ம போயிட்டே இருக்கணும். இப் டோன்ட் சேஞ்ச் யூர் ஆஃப் த ரேஸ். நீ உன்னை மாத்திக்கல அப்படின்ட்டா நீ அந்த லைன்ல இருக்க மாட்டேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் தி ப்ரொஃபஷன் யூ ஆர் கோயிங் டு சூஸ்? நீ ஐடி போனாலும் சரி, இல்ல கோர் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல், எந்த ப்ரொஃபஷன் எதுல நீ போனாலும் சரி, அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ரைட்? ஸோ அடாப்டபிலிட்டி. தென் ஆர் stands for 2 இடத்துல ஆர் வருது. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற ஆர் ரெஸ்பெக்ட். இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ டோட்டலா மாறிடுச்சு. not only for parents, not only for students, even teachers, even for parents. Respect for parents and teachers. நீ வாழ்க்கையில டெஃபினட்டா முன்னுக்கு வரணும், ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னா ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு அது மாறிடுச்சுன்னா, நாங்கெல்லாம் படிச்சப்போ டீச்சர்ஸ் were the only source of information for us. எங்களுக்கு டீச்சர் மட்டும்தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டீச்சர் சொல்றதுதான் வேத வாக்கு. ஓகே, டீச்சர் சொல்லிட்டாங்க, தட்ஸ் ஃபைன். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. டீச்சருங்கிறவங்க என்ன ஆயிட்டாங்க? டீச்சர் ஹஸ் பிகம் ஒன் ஆஃப் தி சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா எல்லாமே கையிலே இருக்கு. ஒரு மொபைல் போன் எடுத்தீங்கன்னா எல்லாமே எடுத்துடலாம் இல்லையா? பட் ஈவன் தென் யூ நீட் a guide, you need a mentor. That comes your teachers and your parents. ஒன்று மனசுல வச்சுக்கங்க,
உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை விட அதிகமா ஆசைப்படுறவங்க உங்க பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஐ ஹோப் ஐம் நாட் ராங். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறத விட அதோட அதிகமா நினைக்கிறாங்கன்னா அது உங்க பேரண்ட்ஸா மட்டும்தான் இருப்பாங்க. யூ நீட் டு ரெஸ்பெக்ட் தட். உங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கலாம், அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம், உங்களை மாதிரி படிக்காம கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க படிக்காம இருந்தா கூட உங்களை படிக்கணும் வைக்கணுங்கிறதுக்காக கொண்டாந்து விட்டுருக்காங்க பாத்தீங்களா? அதை ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் நீ சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லா பக்கமே இருக்கும். பட் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ அண்ட் வாட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யூ, எது உனக்கு தேவை எது தேவையில்லை, எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்றதுக்கு நீ என்னதான் கையில் எல்லாமே இருந்தாலும் you need a guide, you need a mentor, that comes a teacher, right? Always respect your teachers and parents. Then next one, E. நான் யூஸ் பண்றது ஈங்கிறது எக்ஸிட். எதுக்கு சார் எக்ஸிட் பண்ணணும்? எக்ஸிட் ஃப்ரம் அன்வான்டட் திங்ஸ். சார் என்ன அன்வான்டட் திங்ஸ் அப்படின்ற நான் சொல்லல, உனக்கே தெரியும் எது அன்வான்டட் திங்ஸ். எந்தெந்த அன்வான்டட் திங்ஸ் செய்யலையோ யூ ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட். எது நமக்கு தேவை எது தேவையில்லை, எது நல்லது எது கெட்டது. யூ ஆர் ஆல் மெச்சூர். +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்குள்ள வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கே நல்லது கெட்டது இதுங்கிறது ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் உனக்கு தேவை, சில விஷயங்கள் தேவையில்லை. தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தனாலும் யூ கம் அவுட் ஆஃப் இட். சோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா சோஷியல் மீடியா. நான் சோஷியல் மீடியாவை டோட்டலா எக்ஸிட் பண்ணி வெளியில வந்து சொல்ல, இந்த இடத்துல இது பார்ஷியல் எக்ஸிட் தான் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். நிறைய பசங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் மொபைல் போன்லயே ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லயும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நீங்க லீவ்ல செஞ்சிருப்பீங்க. இப்போ +2 எக்ஸாம் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 2-3 மாசத்துல எதாவது செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தட் சார்ட் ஆஃப் ஹேபிட். நத்திங் ராங் இன் யூசிங் சோஷியல் மீடியா, பட் நாட் ஃபார் 6 to 7 hours a day. Restrict your time in social media. உனக்குள்ள ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துக்கோ. நான் வந்து ஒரு நாளைக்கு 1/2 an hour மேல சோஷியல் மீடியால இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் டைம் ஆஃப் 30 minutes. அது நீயே டைம் செட் பண்ணி இந்த டைம் மட்டும் தான் சோஷியல் மீடியால இருப்பாது. அதர்வைஸ் ஐ நாட் பீ இன் சோஷியல் மீடியா. அதுக்கு மேல அது தேவை ஒன்றும் இல்லை. தேவையான விஷயங்கள் நீ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 30 minutesக்கு மேல அது ஒரு நாளைக்கு உனக்கு தேவை இருக்காது. ஆனா எனக்கு தெரியும் நிறைய பேர் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருப்பீங்க. எக்ஸிட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஹேபிட்ஸ். இது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சோஷியல் மீடியா சொன்னேன். எந்த விஷயங்கள் தேவையில்லையோ அதுல இருந்துலாம் வெளியில வந்துரு. எது உனக்கு பிரயோஜனமா இருக்காதோ, எது உனக்கு தப்பான வழிக்கு எடுத்துட்டு போயிருமோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிஹேவியர் இருந்து எல்லாமே வெளியில வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். தென் ஒன் மோர் இ கரியர்ல கீப் எவால்வேட்டிங். யூ எவால்வேட் யுவர் ஓன் பெர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னேன் நீ 4 வருஷத்துக்கு என்ன பண்ண போற, 4 வருஷத்துல எதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டு அது எல்லாமே வந்து மேபி once in 15 days or once in a month, am I on track? நான் என்ன பிளான் பண்ணிருக்கறனோ அந்த ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கறேனா? ஃபர்ஸ்ட் நீ பிளான் செட் பண்ணிக்கணும், கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி பிளான் ரெடி பண்ணணும். once in 15 days or once in 30 days review your own performance. நீ வளரணும் அப்படின்னா இது நீ செஞ்சே ஆகணும். எவாலுவேஷன், செல்ஃப் எவாலுவேஷன் or செல்ஃப் அப்ரைசல், whatever you call, it's absolutely essential. It's applicable even for an institution. சார் இப்போ நம்ம காலேஜ்ல இதெல்லாம் பிளான் பண்றோம். இப்போ நான் சொன்ன ஒரு பிளேஸ்மெண்ட் அச்சீவ் பண்ணிருக்கோம். இப்போ பிரின்சிபல் சொன்னாரு ஜாப்பனீஸ்ல மட்டும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் மட்டும் ட்ரெயின் ஆனவங்க மட்டும் 300 பேர் இருக்காங்க. ஐ மீன் N5 N4 மொத்தமா கேம்பஸ்ல ஒரு 300 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. இதர் N5 or N4 லெவல் கிளியர் பண்ணிருக்காங்க. 80க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஜப்பான்ல இருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நடந்துடல. ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கிளியர் தட் எக்ஸாமினேஷன். அவ்வளவு ஈஸியா பண்ண மாட்டாங்க. பட் அந்த எஃபோர்ட் போட்டு லாஸ்ட் டைம் நடந்த JLPT எக்ஸாம்ல we got a conversion rate of about 80%. Last time JLPT exam நடந்தப்போ our conversion rate was 80%. 80% very high conversion. அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்னென்ன பிளான் பண்ணிருக்காங்க, எத்தனை டெஸ்ட் பண்றாங்க, எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ரோக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு வீக்லி பேசிஸ்ல ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஆக்டிவிட்டி இதுக்காக சொன்ன ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்க்காக. மோர் தென் தட் எல்லா காலேஜ் ஆக்டிவிட்டிஸ்மே ஒன்ஸ் இன் அ மந்த் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் அப்படின்ட்டு ஈவன் சேர்மன் ஆல்சோ சிட்ஸ் ஃபார் தட் மீட்டிங், மந்த்லி ரிவ்யூ மீட்டிங். இது வந்து அதை பண்ணிட்டே இருந்தா தான் இதை நம்ம பிளான் பண்ணிருக்கோம், இதுல போயிட்டு இருக்கிறோமா, இல்ல என்ன டீவியேஷன் என்ன மாத்திக்க போறோம். இது எப்படி காலேஜுக்கு அப்ளிகபிளோ ஆர் எனி ஆர்கனைசேஷன் அப்ளிகபிளோ as an individual this applicable for you. அந்த ஒரு எவாலுவேஷன், செல்ஃப்
அப்ரைசல் நம்ம கரெக்டாக ட்ராக்ல தான் இருக்கிறோமா அப்படின்ட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். லாஸ்ட் டைம் கூட somebody was mentioning, ஒரு பையன் வந்து ஒரு டெலிஃபோன் பூத்துல போய் ஃபோன் பண்ணிட்டே இருப்பான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணுவேன், எனக்கு வேலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு ஒரு லேடிட்ட கேட்குறான். அந்த பக்கத்துல டெலிஃபோன் பூத்தாரு பார்க்குற கேட்டு இருக்காரு. இல்ல எனக்கு வேற பையன் இருக்கான்னு வச்சிருக்காங்க. இல்ல நான் அவன் செய்யற ரேட்ல இருந்து பாதி ரேட்ல கூட செய்யறேன், கூட அடிஷனல் இந்த வேலையெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். நோ ஐம் ஹாப்பி வித் த கை ஹூ இஸ் ஆல்ரெடி வித் மீ அப்படின்னு சொல்றாங்க. இவன் வெளியில வந்துடுறான். வெளியில சந்தோஷமா தான் வர்றான். அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, எப்பா எங்கிட்ட வேணா வேலை செய்துக்கிறியா, உனக்கு வேலை கொடுக்குறேன். இல்ல நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாயி. எங்க இப்ப நான் யார்கிட்ட போன் பேசணும் அந்த மாதிரி நானும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு பத்திரமா போன் பண்ணி கேட்டா வேலை வேணும்ட்டு. இல்ல நான் கேட்டது காரணம் அந்த அம்மாவுக்கு நான் செய்யற வேலையில திருப்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். தட்ஸ் த ரீசன் ஐ கால்ட் ஹர். அவங்க ரொம்ப திருப்தியா இருக்காங்க, ஐ அம் ஆல்சோ ஹாப்பி அபௌட் இட் அப்படின்னு போனான். தட் பிகம்ஸ் a kind of self appraisal for him. நான் வேலையை செய்யறேன்னா அவன் சரியா அவங்க எதிர்பார்த்த மாதிரி செய்யறனால இந்த பையன் தானே அப்ரைஸ் பண்ணிக்கிறான். தட்ஸ் applicable for you. நான் கரெக்டா போயிட்டு இருக்கிறேன்னா ட்ராக்ல இருக்கிறேன்னா நீயே மானிட்டர் பண்ணணும். அப்கோர்ஸ் உங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்க மார்க்ஸ் இருக்கு, எல்லாமே பார்ப்பாங்க. பட் மோர் than everything else நீ பார்த்துக்கணும். am I on track? Right? And the last word R stands for responsibility. ஜென்ரலா நமக்கு ஒரு ஃபீல் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, when we achieve something in our life we take credit for it. நல்லதா வந்துருச்சுன்னா people say it has happened because of me, என்னால அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தப்பா போயிடுச்சுன்னா we pass on the back to someone else. இது வந்து human tendency. இப்போ நான் say for example நீ நினைக்கிற 95 மார்க் மேக்ஸ்ல எடுத்துட்டா, 98 மார்க் எடுத்துட்டா, 100 மார்க்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. என்ன சொல்லுவீங்க? எஸ் நான் நல்லா படிச்சேன், 100 மார்க் வாங்கிட்டேன், 98 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே 40 மார்க் வந்துருச்சு, 45 மார்க் வந்துருச்சு, 50 மார்க் வந்துருச்சுன்னா ஏன் 50 மார்க் ஆயிடுச்சுன்னு கேட்டா நான் நல்லா படிக்கலன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன சொல்லுவோம்? எங்க கிளாஸ் எடுத்த டீச்சர் வந்து இந்த போர்ஷன்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாம போயிடுச்சு, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா வந்துருச்சு இல்லையா, இல்ல நான் கரெக்டா தான் எழுதியிருந்தேன், அந்த வேல்யூ பண்ண எக்ஸாமினர் வந்து சரியா மார்க் கொடுக்காத விட்டாரு, அதனால மார்க் குறைஞ்சு போச்சு. இல்லைன்னா எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி எங்க அப்பா போய் இந்த வேலையை பார்க்க சொன்னாரு, அதுல எனக்கு டைம் போயிடுச்சு. எக்ஸாமுக்கு முந்தின நாள் எங்க அம்மா திட்டுனாங்க, அதனால நான் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, இதனால போயிடுச்சு. எத்தனை காரணங்கள் வருது? 98 மார்க் வாங்கினப்போ இட் ஹஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மீ. ஆனா 40 மார்க் ஆனப்போ இது என்னால நடக்கல, சுத்தி இருந்தவங்களால நடந்துருச்சு. Always have one thing in your mind: we are responsible for our success and failures. நீ சக்சஸ்ஃபுல்லா வர்றதும் வராதும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு, நாட் ஆன் தி என்விரான்மெண்ட். சுத்தி இருக்கிறவங்களோ பேரண்ட்ஸோ அவங்கள இல்ல. நீ ஜெயிக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நான் தோத்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். அதை எப்படி நான் சரி பண்ணிக்க போறேன் அப்படித்தான் பார்க்கணும். You need to take responsibility for your success and failure. And I wish you all the best. I'm sure you all will come out with flying colors. All the best. Thank you.